கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பல்வேறு பகுதிகளில் அமைப்பதற்காக ஏராளமான புதிய மின்கம்பங்கள் மின்வாரியத்துறை சார்பில் எடுத்து வரப்பட்டுள்ளன. இந்த மின்கம்பங்கள் புதிதாக இருக்கும், ஆனால் உண்மையில் இதனுடைய உறுதித்தன்மை கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. பழைய மின்கம்பங்கள் தரமான இரும்பு கம்பிகளோடு கான்கிரீட் அமைத்து தரமாக உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த மின்கம்பங்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து உழைத்து வருகின்றன. தற்போது உள்ள புதிய மின்கம்பங்கள் உள்பகுதியில் குடை கம்பிகளை பயன்படுத்தி தரமற்றவையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது பார்க்கும் போதே தெரிகிறது. தற்போது மின்வாரியத்துறை மூலம் புதிதாக எடுத்து வரப்பட்டுள்ள மின்கம்பங்கள் 10 ஆண்டுகள் கூட நிலைத்து நிற்காதது எனவும், இயற்கை இடர்பாடுகளான காற்று, மழை போன்றவற்றில் கூட தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் இருக்கிறது என பொதுமக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் புதிய மின்கம்பங்கள் மூலம் மின்மாற்றிகள் அமைக்கும் போது அவை நீண்ட காலம் உறுதியாக இருக்குமா என்பது தெரியாது. புதிய மின்கம்பங்கள் தரமற்றதாக அமைக்கும்போது விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்டவற்றிகளின் உயிர்களோடு மின்வாரியத்துறை விளையாடுகிறது என்றே அர்த்தம். ஏனெனில் தரமான மின்கம்பங்கள் அமைக்காமல் போனால் அது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பேராபத்தையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தும் என பலரும் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர். அதனால் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் போது உள்ளே பழைய முறைப்படி தரமான இரும்பு கம்பிகள் அமைத்து புதிய மின்கம்பங்களை உருவாக்க வேண்டும் எனவும் அவர்களால் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது.